இருதயத்திற்கு 2 வேலைகள் இருக்குது. ஒன்று, ஒரு இருதய நோய் அல்லது இருதயத்தினுடைய சுருங்கும் தன்மை பாதிக்கப்படுவதை ஹார்ட் ஃபெயில்யூர் அல்லது இருதயத்தினுடைய இயங்காத தன்மை. கடந்த 30 வருடங்களில் 25-30 வருடங்களில் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு சுருங்கும் தன்மை மாத்திரம் முக்கியம் அல்ல. டாக்டர் புவனேஸ்வரன் பிஎஸ்ஜி மருத்துவமனையினுடைய இருதயத்துறை பேராசிரியர் மற்றும் இயக்குனர் ஆகிய என்னுடைய வணக்கம். இருதயம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டாலே முக்கியமாக உங்கள் மனசில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதனுடைய சுருங்கி அது பம்ப் செய்யும், அது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இருதயத்திற்கு 2 வேலைகள் இருக்குது. ஒன்று, இரத்தத்தை வெளியே தள்ளக்கூடிய வேலை, சுருங்கும் வேலை. இன்னொரு வேலை என்னன்னா, சுருங்கிய இருதயம் விரிவடைய வேண்டும். அப்போது விரிவடைகிறதுக்கும் நமக்கு அது ஒரு வேலை இருக்குது. அப்போது பொதுவாக இந்த இருதயத்தை பற்றிய ஒரு அறிவானது ஒரு மனிதனுக்கு உண்டாகும் போது எல்லோரும் என்ன நினச்சாங்க, இருதயத்தினுடைய வேலை சுருங்குகின்றது தான் முக்கியமான வேலை, அது தானாக விரிவடையும். அதனால் விரிவடைவதை பற்றி பெருசாக யாரும் பேசலை. இந்த சுருங்கும் இருதயத்தினுடைய வேலையை தான் சிஸ்டாலிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த விரிவடையக்கூடிய டயஸ்டாலிக் ஃபங்க்ஷன் அல்லது இருதயத்தினுடைய விரிவடையக்கூடிய வேலையை பற்றி யாரும் பெரிதாக பேசலை. அதனால் பொதுவாக ஒரு இருதய நோய் அல்லது இருதயத்தினுடைய சுருங்கும் தன்மை பாதிக்கப்படுவதை ஹார்ட் ஃபெயில்யூர் அல்லது இருதயத்தினுடைய இயங்காத தன்மை, இருதயத்தினுடைய குறைவாக இயங்கக்கூடிய தன்மை, இருதயத்தினுடைய செயலிழக்கும் தன்மை, இந்த மாதிரி பல விதத்தில் அவங்க பேசினாங்க. அதைத்தான் ஹார்ட் ஃபெயில்யூர் அல்லது கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இருதயத்தை பற்றிய விஞ்ஞானம் ஆரம்பித்த சமயத்தில் எல்லோரும் இந்த சுருங்கும் தன்மையினால் வரக்கூடிய செயலிழப்பை தான் அதிகமாக பேசினார்கள். அதற்கு பெயர் சிஸ்டாலிக் ஹார்ட் ஃபெயில்யூர். ஆனால் கடந்த 30 வருடங்களில் 25-30 வருடங்களில் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு சுருங்கும் தன்மை மாத்திரம் முக்கியம் அல்ல, அது விரிவடையும் தன்மை. அதாவது அந்த இருதயத்தினுடைய சதைகள் விரிவடைந்து அது அந்த உள்ள இரத்தத்தை வாங்கக்கூடிய அந்த வேலையும் மிக முக்கியம். அதாவது சுருங்கும் தன்மையாகிய சிஸ்டாலிக் ஃபங்க்ஷன் மாத்திரம் முக்கியமல்ல, விரிவடையும் தன்மையாகிய டயஸ்டாலிக் ஃபங்க்ஷன் அதுவும் முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அப்போது ஒரு மனிதனுடைய இருதயம் சுருங்காமல் சரியாக வேலை செய்யாமல் இருந்தால் அவனுக்கு சிஸ்டாலிக் ஹார்ட் ஃபெயில்யூர், அதாவது சுருங்கி அதனுடைய இருதயத்தினுடைய சுருங்கக்கூடிய பிரச்சனை காரணமாக வரக்கூடிய ஹார்ட் ஃபெயில்யூர் அல்லது இருதய செயலிழப்புங்கிறது மாத்திரம் அல்லாமல் சரியாக விரிவடையாவிட்டாலும் அவனுக்கு ஒரு ஹார்ட் ஃபெயில்யூர் அல்லது இருதயம் சரியாக விரிவடையாமல் இருப்பதனால் வரக்கூடிய ஒரு செயலிழப்பு தன்மை என்கின்றதும் உருவாகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. அப்போது இருதயத்தினுடைய செயலிழப்பு தன்மை சரியாக சுருங்காவிட்டாலும் சம்பவிக்கலாம், சரியாக விரிவடையாவிட்டாலும் சம்பவிக்கலாம். சிஸ்டாலிக் ஃபெயில்யூர், டயஸ்டாலிக் ஹார்ட் ஃபெயில்யூர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.